ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி ஃபுட் சாய் அன்னபூரணி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொன்னால் நீங்களே வாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மழை வந்து பயங்கர தண்ணி போயிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல தான் பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த இடத்துல தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்த உடனேயே ரொம்ப சிரிக்க தொடங்கிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. எதுக்கு போகிறோன்னு சொல்லிடலான்னா, குளிக்க தான் போகிறோம். அப்படி தானேங்க? அதையும் சொல்லியாச்சுல. ஆமாம், குளிக்க தான் போகிறாங்க. தண்ணி சைட்லலாம் நிறைய தேங்கி கிடக்குது. அதில் போய் குளிக்கிறது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுறது வசதியாக இருக்குமேட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆட்கள் வந்து போயிட்டு வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, அழகாக ஒன்று செய்திருக்கலாம். வண்டி மேலே ஒன்று நடந்தே போயிருக்கலாம். கீழே இறங்கிருக்கலாமோ? ஓ, இங்கே பாதையே இருக்கு. என்ன இறங்குறதுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு. படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு நேரம் மேலே தான் இருக்கு இந்த படி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? எதுக்கு போகிறோம்? அழுக்காகுமா? அப்படின்னா அழுக்கா இருக்கீங்களா? நீங்க அழுக்கா இருக்கீங்க, நான் அழுக்கு இல்லப்பா. எத்தனை அடி உயரம் டாடி? இது 12 அடி உயரம். அங்க போனா 20 அடி இல்ல, கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா. இங்க எல்லாம் ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. இப்ப பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அவ்வளவு ட்ரை ஆயிடுச்சு இடம் எல்லாம். இங்க பாருங்க, குளிக்க எல்லாரும் கிளம்பியாச்சு. ஏங்க சொல்லுங்க, எங்க போறீங்க? எங்க போறீங்க? மூளை தூக்கிட்டு எல்லாரும் சொல்லு. குளிக்க போறோம் சொல்லு. நீச்சல் படிக்க போறோம். நாங்க போய் நீச்சல் படிக்க போறோம். அப்பா கூட்டனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. பாருங்க, இந்த படி வழியாகவும் ஏறி இறங்கலாம். நம்ம இப்படி இறங்கி வராமல் கார் அதில் விட்டுட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே விட்டுட்டு இப்படி வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். தெரியாமல் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி காரை கொண்டு வந்து வர வேண்டிய. அந்த மழை வந்தது பார்த்திங்களா, அந்த நேரம் இதில் நின்ன மரத்தையே அப்படியே வேரோட பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு பாருங்க. ஏன்னா மேலே வரையும் தண்ணி உண்டு. மேலே உள்ள தண்ணி வந்து அந்த ரோட்டில் வந்து களையிற மாதிரி இருந்துச்சு. சிந்தி போச்சு. சைடெல்லாம் ஈராச்சு. அந்த மாதிரி இருந்தனால பாருங்கள், சைட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மரம். அந்த மரத்தோடையே வந்து வேரோட சாய்ச்சி போட்டுட்டு போயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஸ்ரீனிவாசா முகம் தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு நேரம் முன்னாடியே வந்துட்டோம் கடைசியில். இதான் இப்படி தான் ஆட்கள் இறங்கி வந்தாங்களோ? டவரில் உள்ள பசங்க இப்படி தான் மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்களாம். அங்கே பாருங்கள், எனக்கு சுத்தமாக நடக்கவே முடியல. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் அங்கேருந்து. நம்ம வீட்டுக்கிட்டே இருந்து இப்படியே இறங்கியிருக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டு முன்னாடி உள்ள மலையில் வந்திருக்கு. எவ்வளோ தண்ணி இங்கே போயிருக்கும் பாருங்கள். எப்பா, பயமாக தான் இருந்துச்சு அந்த நேரம் பார்க்கும்போது. எங்க இது எத்தனை அடிங்க? இது எத்தனை அடி ஹைட்டு? 20 அடி ஹைட்டு. அப்பா, சுத்தமாக நடக்கவே முடியலை இந்த கல்லில். ஆனால் இந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. செதுக்கி எடுத்து மாதிரி உருண்டு வார கல்ல அவ்வளோ அழகாக உருட்டி போட்டது மாதிரி இருக்குது கல் எல்லாமே. தண்ணி ஓடி போன தடங்கள் எல்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இங்கே அப்பாய் மக்கள் எல்லாம் மேலே ஏறி நடக்க தொடங்கிட்டாங்க. நிழலாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாங்க.
கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உருண்டை உருண்டை கல். எல்லாம் கருங்கல் தானேம்மா? தண்ணி பட்டு 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 அழகா உருண்டு திரண்டு இருக்கு. இந்த கல்லெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கம்பியெல்லாம் அழகா நல்லா அரிச்சிருக்குப்பா. பேந்துருக்குல்ல அந்த பாலத்தில் கொஞ்சம். எப்பா அந்த ஐயோ என்னத்தை நான் உளறிட்டு இருக்கேன். அந்த பாலத்தில் உள்ளது கொஞ்சம் பேந்துருக்கு பாருங்க, சைடில் உள்ளது. இனி அதை பூசுவாங்களோ? பிள்ளை காலு கம்பி. பொண்ணு மோனே பார்த்து. எங்க இதுலையா? இதுல எல்லாம் தண்ணி வந்து அழகா பார்க்கணுமே. அப்பா ஆடி 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 அப்பா, நான் எல்லாம் ரொம்ப பயந்துட்டேனப்பா. தலை கறக்கமே வந்துடுச்சு. அந்த ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு மட்டத்துக்கு தண்ணி நிரம்பி இருந்துச்சு. இங்கே இருந்து அந்த வீட்டு மட்டத்துக்கு பயங்கர வெள்ளம். அன்னைக்கெல்லாம் இங்கே பார்க்கவே முடியாமல் இருந்துச்சு. இந்த இவங்க ஊரில் பயங்கரமாக சுற்றியும் இந்த குளம்தான். அங்கே குளிக்க இதில் வந்து இங்கே பாருங்க, அதான் அங்கே விட்டாச்சு நீச்சல் அடிக்கி. நடந்து வரான் அவன் வந்து நீச்சல் அடிக்க சொன்னது கை வச்சு ஊந்து வரான். இங்கே ஏன் நைஸ்னு பாப்பாங்க சந்தோஷத்தை பாருங்க. இங்கே பாருங்க. அவ்வளோ கையில் எப்படி தூக்கி போட்டு குளிக்க வைங்க பிள்ளைய. எங்க ஆழம் உண்டு? ஒரு இடம் ஆழம் இல்லை. சாடுங்க பார்ப்போம். இதில் ஜம்ப் பண்ணால அது புண்ணியம் உண்டு. ஏன் அப்போ நைஸ். எங்க அவளுக்கு சொல்லி விடுங்க, அவளுக்கு தெரியாது. ஏலி இதே மாதிரி அங்கங்கேயா தண்ணி கட்டி கிடக்கும். அங்கே என்ன இதுன்னா மேலே வரையும் கிடந்துன்னா எல்லா மக்களுக்கும் வேலை என்னன்னா, இந்த அங்கங்கேயா குடும்பமாக வந்து ஒரு இடத்துல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு அடுத்த இதில் குளிச்சுட்டு போகிறது. ஏங்க இதில் என்ன காலுக்கிட்ட பயங்கரமாக இருக்குங்க, ஒரு ஆழம் இருக்குங்க. இந்த பிள்ளைகளை குளிக்க சொல்லி கொடுங்க, கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஒரே சந்தோஷத்தில் குளிச்சுட்டு கிடக்காங்க. நீச்சல் அடி. அங்கே பார்த்தா அங்கெல்லாம் உமானி சிறந்து குளிச்சிடாது. சும்மா இருங்க, அவனை விடுங்க. அவன் எப்போ குளிக்கானா அப்போ முங்கட்டு, அது வேறு தண்ணியில் விளையாடட்டவன். அவன் உங்க பின்னாடியே வாரது. இதில் கொஞ்சம் பள்ளம் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் குண்டு. இந்த பிள்ளைகளுக்கு கணக்கான ஒரு இது என்னங்க இது?
என்ன விட்டு தண்ணி மேலே விட்டுறாத. எவ்வளோ சாந்தாச்சு மண்ணு காஞ்சி. பளிங்கு கல். அடுத்த ஒரு கல், ஒரு உருண்டை கல் கிடக்கு, காட்டி தரேன். சூப்பராக இருக்குது உருண்டை கல். ஃபுல்லாகவே கல் தான். எடுத்துருக்கீங்களே போடு. மேல தூக்கி எறியா தப்பு. இங்க பாருங்க டாடி வஞ்சிய வேலையை. எலி பயங்கர ஆளு இல்லம்மா. எலி பயங்கர ஆள் இல்லம்மா. எலி நம்ம வீட்டில் உள்ள எலி பயங்கர ஆள் இல்லம்மா. அந்த எலி பயங்கர ஆளா இல்லையா எலி? ஒரே ஜாலி தான் அவளுக்கு. எங்க எங்க ராத்திரி போலாமாண்ணா? எங்க ராத்திரி போலாமான்னு வீட்டுக்கா? சரிதான். நீங்க எப்போ போகலான்னு ஐடியா மேடத்துக்கு? நான் இவ்வளோ நினச்சி பயந்தேன். இவளுக்கு என்ன, நான் இவ்வளோ நினச்சி பயந்தேங்க. இவ எப்படி தண்ணியில் நீந்துவா அப்படி இப்படின்னு. ஆனால் அது ஜெகஜால கில்லாடியா இருக்கு. அது எங்கே போனாலும் கிட்ட போய் ஒட்டிக்கிடும் நம்ம காரணம். இங்கே பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. போ. ஆமாம், குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. அங்கே குட்டீஸும் அவங்க பாட்டுக்கு நடக்க தொடங்கிட்டாங்க. முதல்ல தூக்கிட்டு வந்தது, இப்போ அவங்க பாட்டுக்கு நடக்க தொடங்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கே பார்த்து போயிட்டுருக்கோம், அவங்க அங்கே பார்த்து போயிட்டுருக்காங்க. தெரியுதா? கார் சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் அவங்க எடுக்க போயிட்டுருக்காங்க. நாம் இங்கே பார்த்து போயிட்டுருக்கோம். நம்ம இப்போது அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க. அதுக்குள்ளாடி நம்ம 8 அடி வைக்கும்னு அவங்க 15 அடி வச்சு நம்ம கிட்ட வந்துடுவாங்க. அவங்க அப்படி வீர நடை போட்டு ஓடி வந்துடுவாங்க. இல்லைம்மா டாடி? வா, இங்கே வா. அழகான கல், கால் தட்டி கீழே விழுந்துருமோ அந்த பயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா முழுன்னு இருக்கனால யாருக்குன்னே இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வாதி எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிரம்மாண்டமாக. அப்போக்கிட்ட மேலே ஏறிட்டான் பேபி. இங்கே பாரு, உருண்டை கல்லை பாரு. இங்கே பாரு, உருண்டை கல்லை பாரு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஷார்ட் புட் போட எல்லாம் தருவாங்கல்ல கல், அந்த கல். இவங்க வரட்டும். இந்தா இடே இங்கே பா, இங்கே பாருடே. இடே அக்கா, உனக்கு கையில் யார் இருக்கா? உனக்கு கையில் யார் இருக்கா? காட்டு. உனக்கு கையில் யார் இருக்கான்னு பார்க்கட்டுண்ணா. காட்டி தாடே, காட்டித்தா. கற்பகத்தை காட்டித்தா. கற்பகத்தை குளிக்க கூட்டு வந்துருக்காரு. தாத்தா தான். யாரு? வெறும் தாத்தா தான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் யாரும் எதிர்பார்க்காதீங்க. வெறும் தாத்தா தான். அப்போ கிட்ட முன்ன நடந்து போயாச்சு காரைக்கிட்ட.
சுமன்னார். இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாதி வர நேரம் அப்படியே பிளாக் ஆகிரும். பயங்கரமாக அங்கே உள்ள மக்கள் இங்கே போக முடியாது, இங்கே உள்ள மக்கள் அங்கே போக முடியாது. மேலே தண்ணி வந்துருச்சு. இந்த இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த மழை வந்துச்சு இல்லையா, அந்த புயலுடன் கூடிய மழை, அந்த நேரம் வந்து எடுத்த வீடியோ. இப்போ பாருங்கள், ரோடும் அந்த தண்ணியும் காட்டாற்று வெள்ளம் போகக்கூடிய அந்த வாதி, நாங்கள் இப்போ குளித்த வீடியோ காட்டினோம்ல, அந்த வீடியோ எடுத்த இடமும் இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி போகிறதும் ரோடும் தண்ணியும் வந்து ஒரே அளவில் இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் தண்ணி போச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ பொங்கி போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் குளித்த தண்ணி எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போன அப்புறமா ஒரு மழை பெஞ்சது இல்லையா, அதில் தேங்கி கிடந்த தண்ணியில் தான் எல்லா மக்களும் வந்து இப்படி தான், இங்கே உள்ள மக்கள் எல்லாம் வாதி வந்துட்டு போன அப்புறமா வந்து தண்ணி எல்லாம் கலங்கள் எல்லாம் தீர்ந்த அப்புறமா தெளிஞ்சிருக்கும், அதில் குளிப்பாங்க. அது லைட்டாக ஒரு மழை தூறல் விழும் இல்லையா, அந்த தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணியில் குளிக்கிறது இங்கே உள்ள குட்டீஸ் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பழைய வீடியோஸ்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லனா மழை அடிக்கடி பெய்யும், நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மழை இப்போ முதல்ல மாதிரி கிடையாது. இங்கே அடிக்கடி மழை பெய்யுது ஒமானில். மழை பெய்யும் போது தண்ணி இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது. இவ்வளோ மக்கள் யாருமே இந்த அளவு தண்ணி இதுவரையும் பார்த்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக ரொம்பவுமே மழை பெஞ்சது. அது புயல், பயங்கரமான புயல். அது எங்கள் ஏரியாவில் தான் நல்லா புயலுடன் கூடிய மழை வந்து ரொம்ப இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தண்ணி போகிறத பாருங்கள். நாங்கள் வாதியில் இதுக்கு முன்னே எடுத்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும், அப்போ எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே இது புரியும். ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.